Hi guys, வணக்கம். நாங்க கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 PM, டேட் வந்து 26th ஜூன் பார்க்க போகிறது. 27th Thursday நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற பகுதி இந்த 23,840 820. ஓகே, இந்த ரேஞ்ச் பவுண்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகிறது. ஸோ நான் இந்த பொசிஷன்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா இது ட்ராப் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ராப் கொடுத்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இவங்க இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே மெயின்டைன் பண்ணி நியூ ஹையை 24,000 வரையும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே சமயம் இது ஒரு ஸ்மால் ரேஞ்ச் பவுண்டு. இந்த ஸ்பாட் பிரேக் அவுட் ஆனாங்க வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 23,796க்கு கீழே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கேப் டவுன் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட்டு டைரெக்டாக இது தூரம் வரும். ஆல்மோஸ்ட் 23,700 வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா? இந்த 23,700 பிரேக் அவுட் பண்ணி அடுத்த லெவல் இந்த ஸ்பாட் இந்த வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 23,640 655 ரேஞ்சு டைரெக்டாக அப்படியே ஒரே ஷார்ட்டு 23,430 வரையும் வரும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தைக்கு ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். ஓகேவா? அதாவது என்ன மீனிங்னா, இந்த ஃபால் வந்து சடனாக விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு கரெக்ஷனில் கிராஷுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அப்படி பயன்படுத்த சொல்லு நிறையா ஸ்டாக்ஸ் கீழே விழும். ஓகேங்களா? இதில் எந்த ஸ்டாக்ஸ் கீழே விழும்னு எனக்கும் தெரியாது. அது விழுந்த பிறகு தான் நான் வாங்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்கிட்ட ப்ராஃபிட் ஷேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் எல்லாமே நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டேன். அஃப்கோர்ஸ் நான் இன்வெஸ்டர்ஸ் கிட்டே சொல்லிட்டேன், எங்களுடைய குரூப் மெம்பர்ஸ் கிட்ட. ஸோ நான் அது அலர்ட்டாக உங்களுக்கும் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு சிலர் இதை கிராஸ் பண்ண பிறகு எக்ஸிட் ஆகலாம்னு நினைப்பீங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இதுக்கு கீழே விழுந்தால் தான் கிராஷ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு கீழே விழலைன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகாது. இப்போ இதுக்கு மேலே தான் இருக்கும், ஆனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த ஃபால் வந்து மார்க்கெட்டில் ஈக்விட்டிக்கு கரெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஈக்விட்டி நமக்கு அதிகமாக அடி விடும். மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே குறையும். லார்ஜ் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் ஏறி இருக்கும். கொஞ்சம் ஸ்டாக்ஸ் ஏறும், அதை விட ஒரு சில ஸ்டாக்ஸ் குறையும். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்கள் ஹோல்டிங்ஸை. ஓகேவா? நம்ம இப்போ விஷயத்துக்கு போவோமா? ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்பாட் 23,780 இல்லை 770 இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை 23,700 ரேஞ்சுக்கு வச்சுப்பேன். செகண்ட் டார்கெட்டை 23,600னும் தேர்ட் டார்கெட்டை 23,440 வச்சுருப்பேன். ஃப்ரைடே வீக்கெண்டு அப்படிங்கிறதுனாலையும் இந்த வாரம் அப்படிங்கிறது புது மாதம் இல்லையா? ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் புது மாதம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் என்னுடைய கெஸ் அசம்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு சின்ன ஃபால் இந்த ஸ்பாட் வரையும் கொடுக்கலாம். 23,745 வரையும் கொடுத்துட்டு மார்க்கெட்டு இங்கே ரேஞ்ச் பவுண்டில் மெயின்டைன் பண்ணி இந்த இடத்துக்குள்ளேயே ஓட்ட முயற்சி பண்ணலாம் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை ஃபுல் ஷார்ட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு மண்டேலேருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி ஃப்ரைடே அதாவது தேர்ஸ்டே வந்து இங்கே நடக்கல, டைரெக்டாக தேர்ஸ்டே வந்து இதுவரையும் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் மேலே ஏறும். ஓகேங்களா? ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியும் இல்லைன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாளும் மீட்டிங் இருக்குது. கவர்மெண்ட்டோட பார்லிமெண்ட் மீட்டிங் அஸ் வெல் ஜிஎஸ்டி ஃபினான்ஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பேசின பிறகு சனி ஞாயிறு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கோ தெரியாதுங்கிறதுனால இந்த இடத்துல இன்னைக்கு நாளைக்கும் நாளன்னைக்கும் அதாவது தேர்ஸ்டேவும் ஃப்ரைடே இங்கேயே ஓட்டிட்டு மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டை ஃபுல்லாக அடித்து கீழே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தலாம். இதில் விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, புட் ஆப்ஷனில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்கள் வாங்குகிற புட் ஆப்ஷன் முடிஞ்ச வரையும் நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ 2-3 வாரம் தள்ளி இருக்கிற எக்ஸ்பைரியாக பார்த்துக்கிட்டு வாங்குறது நல்லது. இல்லைன்னா குவைட் அமைதியாக இருந்துருங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டை வச்சு பேஸ் பண்ண முடியாது. இது கரெக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய டைமு. அது நாளைக்காகவும் இருக்கலாம், நாளன்னைக்கும் இருக்கலாம், இந்த வரப்போகிற 3 நாளில் எப்போ வேணும்னாலும் இருக்குங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பாட் வரும் இருக்கு இல்லையா? இந்த 52,340 52,400 இந்த ஸ்பாட் ஹிட் ஆகணும். இது ஹிட் ஆகிட்டாங்கன்னா அடுத்த லைன் அவங்க 52,92. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ரொம்ப வேகமாக விழுந்துருவாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக வந்து ஷார்ட் அடிச்சிடும், ஒரே ஷார்ட்டில் அடிச்சுட்டு திருப்பி இங்கே போய் நிறுத்திடுவாங்க. இவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி மட்டும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு கஷ்டம் கொடுத்து தான் கரெக்ஷன் பண்ணும். பேங்க் நிஃப்டி வாலடைல் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி 23,650 புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 51,800 புட் ஆப்ஷன் நான் ஹோல்டிங்ஸ் தான் எடுத்திருக்கேன்.
இது ரெண்டுமே வெயிட்டிங்கில் இருக்குது. சப்போஸ் நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணலாம்னா க்ரூட் ஆயில் புட் ஆப்ஷன்ஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி, கால் ஆப்ஷன்ஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு, ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இண்டெக்ஸ் வந்து வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது அப்படின்னா இவங்க இந்த இடத்த பிரேக் அவுட் ஆவாங்க. 6844 பிரேக் அவுட் ஆவாங்க. இது பிரேக் அவுட் ஆனாங்கன்னா அவங்களுடைய டார்கெட் எங்கே இருக்கும் தெரியுங்களா? இந்த கிராஸ் லைன் போட்டு பாருங்க, ஆல்மோஸ்ட் அப்படியே 6900 கிட்டக்க வருவாங்க. ஓகேவா? ஸோ 6900 7000 ரேஞ்சுக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கால் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ரீமியம் எது செட் ஆகுமோ அந்த ப்ரீமியமை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஆல்மோஸ்ட் ஒரு 150 ருபீஸ்க்கு மேலே இருக்கிற ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா இன்றைக்கே ப்ராஃபிட் பார்க்கலாம். ஹோல்டிங்ஸ் போகிறீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நேச்சுரல் கேஸ் இப்போதைக்கு வேண்டாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.